கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்து இன்றுடன் 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 15 பேர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது முதலமைச்சர் பதவிக்கு சித்தராமையா டி.கே. சிவகுமார் இடையே போட்டி நிலவியது. நீண்ட இழுவரிக்கு பிறகு மூத்த தலைவர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றார். முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமாரும் முதலமைச்சர் பதவி வகிக்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. தற்போது சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்து 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 15 பேர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். தனது தந்தை புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புவதாக மகன் வைத்த கோரிக்கையை ஏற்று திமுகவின் மூத்த தொண்டரை அழைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக்கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து வருகிறார். இதில் பங்கேற்ற ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் திமுகவின் மூத்த தொண்டரான தனது அப்பா முத்துவேல் கட்சித் தலைவருடன் புகைப்படம் எடுக்க விரும்புவதாக தெரிவித்தார். உடனடியாக தொலைபேசியில் முத்துவேலை அழைத்த மு.க. ஸ்டாலின் அறிவாலயம் வருமாறு அழைப்பு விடுத்தார். அடுத்த நாளை வருகை தந்த அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு கலந்துரையாடி கலைஞர் சிலையை பரிசளித்தார். உடனே ஃபோன் போட்டு எனக்கு நேரடியாக பேசினார் தலைவர். நீங்கள் இப்போ புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சென்னைக்கு வாங்கினார். வந்து புகைப்படம் எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷமாக ஒரே இடம் நல்ல குடும்ப சூழ்நிலையெல்லாம் எல்லாம் விசாரித்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. முதலமைச்சர் திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவது நிர்வாகிகளிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்ஐஆர் பணியால் திருப்பூரில் தியாகி பழனிசாமி நகரில் 320 வாக்குகள் காணாமல் போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 23வது வார்டு தியாகி பழனிசாமி நகரில் மொத்தம் 800 பேர் வசித்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் அம்மக்கள் நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்களித்து வந்துள்ளனர். ஆனால் தற்போது எஸ்ஐஆர் பணியின் போது தியாகி பழனிசாமி நகர் வாக்குகள் முற்றிலும் விடப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி அலுவலரிடம் உள்ள 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் மற்றும் இணையத்தில் உள்ள பட்டியலிலும் தேடி பார்த்தபோது 320 பெயர்களும் மாயமாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. ஏதோ ஒரு நாள்ல இவங்க வந்து தேடி பார்த்துட்டு உடனே சொல்லலை. அந்த பகுதியில் ஏற்கனவே இவங்க எந்தெந்த பூத்துல எல்லாம் போய் ஓட்டு போட்டாங்களோ அங்கேயெல்லாம் போய் ஒவ்வொரு பூத்துலேயுமே போய் கிட்டத்தட்ட 1500 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அத்தனையிலையும் மேட்ச் பண்ணி பார்க்குற போது எங்கேயுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒன்று. அது இல்லாமல் பக்கத்தில் வேற வார்டுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதுலேயும் போய் தேடி பார்த்துருக்காங்க, அங்கேயும் கிடைக்கல. எனவே குளறுபடிகள் நிறைந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு பணியை கைவிட்டு தங்களது வாக்குரிமையை திரும்ப வழங்க வேண்டும் என்று அம்மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தையை மீட்ட காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். பவானி மீன் மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் தனது வீட்டில் குழந்தைகளை விற்பனை செய்து வருவதாக குழந்தை உதவி மையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினரின் உதவியோடு கடத்தல் நடைபெற்ற இடத்திற்கு அவர்கள் சென்றனர். அங்கு குழந்தைகள் உதவி மைய ஊழியர்கள் நடத்திய சோதனையில் பிறந்து 10 நாட்களை ஆன பெண் குழந்தை ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் குழந்தை விற்பனையில் ஈடுபட முயன்ற பிரவீன்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரிடம் குழந்தையை கொடுத்தவர்கள் யார், எங்கிருந்து குழந்தை கடத்தி வரப்பட்டது என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே 5 மாதங்களுக்கு முன்பு நாய் கடித்த கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒடுக்கத்தூர் அடுத்த பிச்சானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் கடந்த ஜூன் மாதம் வீட்டருகே உள்ள கடைக்கு சென்றபோது நாய் கடித்து பாதிக்கப்பட்டார். அதற்கு அடுத்த ஒரு நாள் அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு ஊசி போட்டதுடன் சிகிச்சையை சரவணன் முடித்துக் கொண்டதாக தெரிகிறது. நாளடைவில் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் அதே மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றனர். பரிசோதனையில் சரவணனுக்கு ரேபிஸ் நோய் அறிகுறி இருந்ததால் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சரவணன் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். போலீசார் நாய் கடித்து உயிரிழந்ததாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்த 10 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை தானமாக வழங்கிய குடும்பத்தினருக்கு விமர்சையாக பாராட்டு விழா நடைபெற்றது. 8வது வார்டுக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டது. இந்த பணிக்கு தேவையான நிலத்திற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி வள்ளியம்மாள் குடும்பத்தினர் தங்களது குடும்ப சொத்தை அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளனர். இதனையடுத்து கிருஷ்ணமூர்த்தி வள்ளியம்மாள் குடும்பத்தினருக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி பாராட்டு விழா நடத்தி சிறப்பித்தனர். மேலதாளம்
மேளம் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு அவர்கள் குடும்பத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். சென்னையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 4 பேரை மாநகர போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக கிடைத்த தகவலின்படி பாடி பகுதியைச் சேர்ந்த தியானேஸ்வரன் என்ற இளைஞரின் வீட்டில் சோதனை மேற்கொண்டபோது போதை ஸ்டாம்புகள் சிக்கின. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சரத், சீனிவாசன், சர்புதீன் என்ற கஞ்சா விற்பனையாளர்களும் சிக்கினர். பிடிபட்டவர்களிடமிருந்து உயர் ரக கஞ்சா, சொகுசு கார், செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சர்புதீனிடமிருந்து சுமார் 27 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதிமுகவின் சமூக ஊடக மேலாண்மை பணிகளை கையாளும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ஹரி என்பவரின் பணம் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போதைப் பொருள் விற்பனையில் ஹரி மற்றும் சாய் என்பவருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற அடிப்படையில் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அரும்பாக்கம் காவல் நிலையம் முன்பு கூடிய அதிமுகவினர் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹6.10 நிர்ணயிக்கப்பட்டு வரலாறு காணாத புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு முட்டை ஒன்றின் விலையான ₹6.05 இருந்து 5 காசுகள் உயர்த்தியதுடன் புதிய விலை இன்று காலை முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 55 ஆண்டு கால தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் மிக உச்சமான விலை இது என்பதால் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முட்டை விலை உயர்வால் கோழிப்பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோழி தீவன மூலப்பொருட்கள் விலை உயர்வு, முட்டைகளின் நுகர்வு மற்றும் விற்பனை உயர்வே விலை அதிகரிப்பிற்கு காரணமாக கூறப்படுகிறது. திருக்கார்த்திகை தீப திருநாளுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தஞ்சாவூரில் பாரம்பரியமாக வண்டல் மண் மற்றும் களிமண்ணை கலந்து அகல் விளக்கு தயாரிக்கும் தொழில் விறுவிறுப்படைந்துள்ளது. கீழவாசல் பகுதியில் அகல் விளக்கு தயாரிப்பில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஆற்றுப்படுகையில் வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்க அரசு சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே நம்ம கீழவாசல் கோயில் தெருவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே வேலை செஞ்ச இடத்துல இன்றைக்கி 25 குடும்பம் தான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எதனால் பார்த்தா அந்த அச்சு விளக்கு, பீங்கான் விளக்கு இதை மக்கள் விரும்பினாலும் நம்ம மண் விளக்கு, கை விளக்கு வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க போதிய அளவில். இப்போ அதனால் விற்பனை ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இதை தவிர வேறு மண் கிடைக்க மாட்டேது. மண்ணை இப்போ ரீசனாக இப்போ 1 மாதம் மண் அடிச்சிருக்கோம். நாங்கள் கபீஸ்டில் வந்து மண் கொண்டு வரதுக்குள்ளே ஐயம்பேட்டையிலே 2 இடத்துல எங்களுக்கு பிடிச்சாங்க. ஐயம்பேட்டை, திட்ட 2 இடத்துல எங்களுக்கு பிடிச்சனால எங்களுக்கு வரத்துக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப போதுமாதமாக ஆயிடுச்சு. எங்களுக்கு மக்கள் விரும்ப மாட்டேங்குது, மண் கிடைக்க மாட்டேங்குது, ராட்டி சத்தை கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க. விளக்கு வந்து மக்கள் வந்து பீங்கான் விளக்கு தான் வாங்குதுங்க. பெரும்பாலும் மண் விளக்கு தான் கொளுத்தணும். அது வியாபாரமே இல்லை எங்களுக்கு. கோவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக இந்திய ஒற்றுமை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடவள்ளியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வாக்காளர் உரிமையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது. தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், ரத்து செய். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் காமராஜ் தேர்தலுக்கு பிறகு SIR பணியை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இந்த கள்ள கூட்டணி தேர்தலோட சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி இங்க ஆட்சி புகுந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இது திராவிட ஆட்சியும் தலைமை கட்சியும் நிச்சயம் விட மாட்டாங்க. இந்த SIRங்கிறது நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஒரு 6 மாசம் எலெக்ஷன் பிறகு வச்சுக்கோ. எல்லாரும் தீவிரமா தேர்ந்தெடுத்து எல்லாம் சரி பார்த்து எல்லாரும் சேரு. இப்ப செய்யறது மோசடி. திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் மலையில் உள்ள ஓடைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை அகற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீர்நிலைகள் மலைச்சரிவை ஆக்கிரமித்துள்ள 300 பேரை அப்புறப்படுத்துவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த விசாரணையின் போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தவில்லை என மனுதாரர் யானை ராஜேந்திரன் தெரிவித்தார். உரிமம், குத்தகை என எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் ஏன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர்.
ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள பிரபலமான பத்திரிகை நிறுவனமான காஷ்மீர் டைம்ஸ் அலுவலகத்தில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். நேற்று இரவு திடீரென பத்திரிகை அலுவலகத்திற்குள் புகுந்த அம்மாநில புலனாய்வு பிரிவு போலீசார் தொடர்ந்து சோதனை செய்தனர். அலுவலகத்தில் இருந்த AK-47 துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் அனுராதா பாஷின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். தேசத்தின் நலன், இறையாண்மைக்கு எதிராக அப்பத்திரிகை நிர்வாகம் செயல்பட்டதாக கூறி இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. உடனடியான விளக்கம் எதுவும் பத்திரிகை தரப்பில் இருந்து வெளியாகவில்லை. கடந்த 1954 முதல் வார பத்திரிகையாக வெளியான காஷ்மீர் டைம்ஸ் 1964 முதல் நாளிதழாக வெளிவருகிறது. பீகார் தேர்தலில் போட்டியிடாமல் உபேந்திர குஷ்வாகாவின் மகன் தீபக் பிரகாஷ் அமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்ற பிறகு JDU, பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளில் உள்ள 26 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதில் யாரும் எதிர்பாராத வகையில் தேர்தலில் போட்டியிடாத தீபக் பிரகாஷ் அமைச்சராக பதவியேற்றார். இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி தலைவர் உபேந்திர குஷ்வாகாவின் மகன் ஆவார். வெளிநாட்டில் படித்து வந்த இவர் பீகார் தேர்தலுக்கு முன்னதாக இந்தியா வந்தார். இவர் தனது தாயார் ஸ்னேலதாவுக்கு சசாராம் தொகுதியில் பரப்புரை செய்தார். உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதித் தொடரில் இந்தியாவுக்கு 9 தங்கம் உட்பட 20 பதக்கம் கிடைத்துள்ளது. நொய்டாவில் நடைபெற்ற இறுதித் தொடருக்கு முதன்முறையாக 15 இந்திய நட்சத்திரங்கள் முன்னேறினர். பெண்களுக்கான 70 கிலோ பிரிவு இறுதியில் இந்தியாவின் அருந்ததி 5-0 என்ற கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் அசிசா ஜோகிரோவாவை வீழ்த்தி தங்கம் வென்றார். பெண்களுக்கான 48 கிலோ எடை பிரிவில் மீனாட்சி, பெண்களுக்கான 54 கிலோ பிரிவில் பிரீத்தி, 51 கிலோ பிரிவில் நிகாத் ஐரின், 80+ கிலோ எடை பிரிவில் நுபுர் ஷியோரன் ஆகியோர் தங்கத்தை கைப்பற்றினர். இறுதிப் போட்டியில் ஏமாற்றிய இந்தியாவின் பூஜா ராணி 80 கிலோ எடை பிரிவில் வெள்ளி வென்றார். ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் அசத்திய சச்சின் சிவாஜ், ஹிதேஷ் குலியா தங்கம் வென்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 20 பதக்கம் கிடைத்தது. கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்தக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடந்த 4ஆம் தேதி SIR பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கேரளாவில் அடுத்த மாதம் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் முடியும் வரை SIR பணிகளை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கேரள அரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்களை அவசரமாக விசாரிக்க தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் முறையிடப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி மனுவை இன்று பட்டியலிட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலுக்கு இடையே SIR பணிகளை நடத்தினால் அலுவலர்கள் பற்றாக்குறை ஏற்படுவதுடன் அரசு பணிகளும் பாதிக்கும் என்ற வாதத்தை கேரளா முன்வைக்கிறது. தேர்தலையும் சுமூகமாக நடத்த முடியாது என கேரள அரசு வாதிடுகிறது. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அலுவலர்கள் SIR பணிகளில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கரூரில் கோயில் நிலங்களை ஏமாற்றி விற்பனை செய்தவர்களிடம்தான் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று கோவில் நில பிரச்சினைகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கரூர் அருகே வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 507 ஏக்கர் இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுப்படி அகற்றுவதற்காக சின்னவடுகப்பட்டி பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக சிலர் இப்பிரச்சினை தொடர்பாக வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நீதிமன்றத்துல எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்துல சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்துரைக்கிறது அவர்களுடைய லட்சணம் நேர்மைக்கு உதாரணமா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற பலரும் தங்களுடைய பணம் ஆதாயம் கருதி அந்த பப்ளிசிட்டிக்காக நிறைய தூண்டி விடுற மாதிரி செயல்கள்ல இதை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், இந்த சட்டவிரோத கும்பல் முதல்ல கூடி அவங்க பலனடைகிறதுக்காக உள்ளூர் மக்கள் பலிகடை ஆகக்கூடாது. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலை மறுத்துள்ள MLA பொள்ளாச்சி ஜெயராமன் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் துணை சபாநாயகரும் தற்போதைய MLAவுமான பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதையடுத்து பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்த அவர் அதிமுக தன் உயிரோடு உணர்வோடும் கலந்துள்ள இயக்கம் என தெரிவித்துள்ளார். இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என் உயிரோடு கலந்தது, என் உணர்வோடு கலந்தது. எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன். இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய
அவசியமில்லை. மேலும் வதந்தி பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 10,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைக்க பெங்களூரு நிறுவனத்துடன் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. கல்வி, மருத்துவம், தொழில் உட்பட பல்வேறு துறைகளில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் கைடன்ஸ் டிஎன் உலகளாவிய திறன் மையங்களை உருவாக்கும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ANSR குளோபல் நிறுவனத்துடன் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10,000 உயர் மதிப்புள்ள வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். நம்முடன் ஒப்பந்தம் செய்ய அவர்கள் எடுத்த முடிவு தமிழ்நாட்டின் தொலைநோக்கு பார்வையின் வலிமையையும் திராவிட மாடல் ஆட்சியால் ஏற்பட்ட நம்பிக்கையையும் காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள தலைசிறந்த உலகளாவிய திறன் மையங்களுடன் நடைபெற்ற மட்டமேசை விவாதத்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம், வாகனம், BFSI, பொறியியல், விண்வெளி மற்றும் சில்லறை விற்பனை நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடலோர தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை தமிழ்நாடு முழுவதும் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆபரேஷன் சாகர் கவாச் என்ற பெயரில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று 2வது நாளாக காலை 6 மணி முதல் தமிழ்நாட்டில் குமரி உள்ளிட்ட 14 கடலோர மாவட்டங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. அதிநவீன தொலைநோக்கு கருவிகள் உதவியுடன் அதிவிரைவு படகுகளில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார் மற்றும் கடலோர காவல்படை உள்ளிட்ட ஒன்றிய மாநில போலீசார் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஒத்திகை இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் GST சாலையில் தீப்பந்தம், மெழுகுவர்த்தி ஏந்தி நூதன போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். பரனூர் சுங்கச்சாவடி முதல் வண்டலூர் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மின்விளக்கு எரியாததை கண்டுகொள்ளாத தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தையும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன போராட்டம் நடத்தப்பட்டது. அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கையில் தீப்பந்தம், மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், குடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்புகளை அதிகம் எடுக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் இருந்து மிதிவண்டியில் மாணவர்கள் மேற்கொண்ட பசுமை விழிப்புணர்வு பயணத்தின் நிறைவு விழா சென்னை மயிலாப்பூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் ஆக்சிஜனை தரும் மரங்களையும் இயற்கையையும் பாதுகாப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். இன்னைக்கு உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நாடுகள்ல பல சிட்டிஸ்ல இன்னைக்கு அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான். அதனால இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இது சுற்றுச்சூழலுக்கு மற்றதை விட மிகப்பெரிய பாதுகாப்பானது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, நீர் ஆதாரங்கள் பாதுகாப்பு, மரக்கன்றுகள் நடுதல் தொடர்பாக கன்னியாகுமரியில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய பசுமை பயணத்தில் 10 மாணவர்களும் 2 மாணவிகளும் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் இரட்டை கொலை வழக்கில் 2 பெண்கள் உட்பட 3 பேருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராமசாமி என்பவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்தபோது குன்றத்தூரில் அவரது மனைவி தேன்மொழி தாயார் பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேன்மொழி அவரது தாயாரை வீட்டில் பணிபுரிந்து வந்த சத்யா என்ற பெண் மற்றும் மேலும் 2 சேர்ந்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். தேன்மொழியின் 6 வயது மகளையும் தாக்கிவிட்டு வீட்டில் இருந்த 16 சவரன் நகைகளை திருடிவிட்டு 3 பேரும் தப்பினர். மறுநாள் காலையில் சிறுமிக்கு மயக்கம் தெளிந்து வெளியே வந்து கூறிய பிறகே அக்கம் பக்கத்தினருக்கு இரட்டை கொலை குறித்து தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் சத்யா, ஜெயக்குமார் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்து தீர்ப்பளித்த நீதிபதி தீப்தி அறிவுநிதி குற்றவாளிகள் 3 பேருக்கும் தலா இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 80,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் அபராத தொகையை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் என்றும் அரசு சார்பிலும் நிவாரணம் வழங்கவும் தீர்ப்பில் கூறியுள்ளார்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 20 ஆண்டுகளாக மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். குண்டடம் பகுதியில் வெள்ளைச்சாமி என்பவரின் கிளினிக்கில் மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அவர் +2 மட்டுமே படித்துவிட்டு போலியாக மருத்துவம் பார்த்து வந்தது அம்பலமானது. மேலும் முறையான சான்றிதழ் பெறாத நிலையில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே +2 மட்டுமே படித்துவிட்டு வீட்டில் வைத்து மருத்துவம் பார்த்து வந்த தவமணி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இருவேறு இடங்களிலும் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அறிவுறுத்தலின் பேரில் சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக பேட்டரி கார் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 14 லட்சம் ரூபாய் செலவில் 2 பேட்டரி கார் வாங்கப்பட்டுள்ளது. இதன் இயக்கத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அதில் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். எழும்பூர் கண் மருத்துவமனையில் பேட்டரி வாகனம் இருந்தால் நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தியை அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தியதாக மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். கோவையில் இயற்கை விவசாயத்தை துவக்கி வைக்கும் மாநாடு என கூறிவிட்டு பிரதமர் மோடிக்கு விழா எடுத்தது போல் இருந்ததாக காவிரி டெல்டா பாசன விவசாய சங்க கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சிதம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கூட்டமைப்பின் தலைவர் KV இளங்கீரன், அந்த விழாவை முன்னெடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்று யாருக்கும் சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை என்று விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியனை சாடி உள்ளார். எங்களோடு டெல்லியில போராடினார். அப்பொழுது இதே பிரதமரை விமர்சித்தவர் இப்பொழுது இந்த பிரதமர் விவசாயிகளுடைய விடிவில்லையாக திகழ்கிறார். விவசாயிகளுடைய கஷ்டத்தை போக்குவரத்துல என்னென்னமோ கலவுறாரு. இன்னும் சொல்ல போனா நாங்க ஆரம்பத்திலே சொல்றது உண்மைதான். 2014 ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க, வர்றதுக்கு முன்னாடி நாங்க விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்க ரெட்டிப்பாக்குவோம்னு சொன்னாரு. ரெட்டிப்பாக்கலாம் பரவாயில்ல, எங்கள்கிட்ட இருந்த கோவணத்தையும் அவுக்கிற மாதிரி 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து இந்திய விவசாயிகளை ஒரு கார்பரேட்டுடைய அடிமைகளாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை செய்தார். மோடி கலந்து கொண்ட மாநாட்டில் இயற்கை விவசாயிகள் யாரும் கலந்து கொண்டதாக தெரியவில்லை என்றும் இளங்கீரன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 100 நாள் வேலையை முறையாக வழங்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். தோழப்பன் பண்ணை உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு குறைவான நாட்களே பணி வழங்குவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என வேதனை தெரிவித்தனர். வருஷத்துல ஒருத்தங்க 3 நாள் வேலை, 10 நாள் வேலை, 4 நாள் வேலை, 20 நாள் வேலை, எல்லா உறுப்பினரோட கார்டையும் எடுத்து செக் பண்ணுங்க. யாராவது 50 நாள் பார்த்துருந்தா சொல்லுங்க. எந்த உறுப்பினரும் பணித்தாள பொறுப்பாளர் மட்டும்தான் 100 நாளை தாண்டி பார்த்திருப்பாங்களே தவிர மற்ற யாருமே பார்க்கல. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க கோரி தொழிலாளர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். ஆண்டுக்கு 20 நாட்கள் மட்டுமே பணி வழங்குவதாக குற்றம் சாட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்தக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடந்த 4ஆம் தேதி SIR பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கேரளாவில் அடுத்த மாதம் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் முடியும் வரை SIR பணிகளை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கேரள அரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மனுக்களை அவசரமாக விசாரிக்க தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வில் முறையிடப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி மனுவை இன்று பட்டியலிட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலுக்கு இடையே SIR பணிகளை நடத்தினால் அலுவலர்கள் பற்றாக்குறை ஏற்படுவதுடன் அரசு பணிகளும் பாதிக்கும் என்ற வாதத்தை கேரளா முன்வைக்கிறது. தேர்தலையும் சுமூகமாக நடத்த முடியாது என கேரள அரசு வாதிடுகிறது. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அலுவலர்கள் SIR பணிகளில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். பாட்னா காந்தி மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா, பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் நிதிஷ்குமாருக்கு ஆளுநர் ஆரிஃப் கான் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்.
सत्यनिष्ठा से प्रतिज्ञान करता हूँ करता हूँ कि मैं विधि द्वारा स्थापित। இதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர்களாக அறிவிக்கப்பட்ட பாஜகவின் சாம்ராஜ் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மொத்தமாக பாஜகவில் 14, ஜேடியூவில் 8, சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியில் 2, மதச்சார்பற்ற இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளில் தலா ஒருவர் என 26 அமைச்சர்கள் பதவியேற்றனர். ஒன்றிய அமைச்சரும் முன்னாள் முதல்வருமான ஜித்தன் ராம் மாஞ்சியின் மகன் சந்தோஷ்குமார் சுமன், மாநிலங்களவை உறுப்பினர் உபேந்திரா குஷ்வாகாவின் மகன் தீபக் பிரகாஷ் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு பழையபாளையம் அருகே உள்ள கணபதி நகரில் உள்ள ஆடிட்டர் வீட்டில் கதவை உடைத்து பீரோவில் இருந்து 40 சவரன் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் உரிமையாளரான ஆடிட்டர் துரைசாமி கடந்த ஆண்டு மரணமடைந்த நிலையில் அவரது மனைவி சுப்புலட்சுமி தனியாக வசித்து வருகிறார். நேற்றிரவு வழக்கம்போல் கீழ்த்தளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது முதல் தளத்திற்கு சென்ற கொள்ளையர்கள் கதவை உடைத்து 40 சவரன் நகை 7 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றது காலையில்தான் சுப்புலட்சுமிக்கு தெரிய வந்தது. இதே வீட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு யாரும் இல்லாத நேரத்தில் 150 சவரன் நகைகளை கொள்ளையன் ஒருவன் அள்ளிச் சென்றான். ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த மானு கொண்ட அனில்குமார் என்ற அந்த கொள்ளையனை பிடித்த போலீசார் நகைகளையும் மீட்டனர். தற்போது அதே வீட்டில் 40 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சாமி தரிசனம் மேற்கொண்டார். ஆந்திராவிற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்த திரௌபதி முர்மு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் வழிபாடு முடிந்து இரவில் திருமலையில் தங்கினார். காலையில் ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற முர்முவை அறங்காவலர் குழு தலைவர் BR நாயுடு, அமைச்சர் ஆனம் ராம நாராயண ரெட்டி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் சாமி தரிசனம் மேற்கொண்ட முர்முவிற்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. தரிசனம் முடிந்து கிளம்பிய முர்மு ராம் பகிஜா பேருந்து நிலையம் அருகில் காரில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது சிறுமி ஒருவருக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்ந்தார். திருப்பதியில் இருந்து புறப்பட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஐதராபாத்திற்கு சென்றார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் தோஷம் நீக்கும் பறைகொட்டும் நிகழ்வு வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல கால பூஜை துவங்கியுள்ள நிலையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். அங்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் தங்களின் தோஷம் நீங்குவதற்காக மாளிகைபுரத்து அம்மன் கோவிலில் பறைகொட்டி வழிபாடு செய்வது வழக்கமாகும். பறைகொட்டும் கலைஞர்கள் கோயிலுக்கு பின்புறம் அமர்ந்து தோஷம் நீக்கும் வைபவத்தில் ஈடுபட்டனர். பறைகொட்டி தோஷம் நீக்கும் நிகழ்வு கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 18ஆம் படிக்கு கீழே நடைபெற்று வந்தது. ஆனால் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் மாளிகைபுரம் கோயிலுக்கு மாற்றப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 11,500 ரூபாய்க்கும் சவரன் 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சவரனுக்கு இன்று 320 ரூபாய் குறைந்துள்ளதால் கடைகளில் 91,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 11,460 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 169 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.